இவங்க தான் நம்ம ஹீரோயின் சாங்கியூ. அந்த ஊர்லயே இப்ப ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கும். அந்த பன்னிக்கறியை தான் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வாங்கிட்டு போவாங்க. 4-5 ஆண்கள் சேர்ந்துமே அந்த பன்னியை அவங்களால பிடிக்க முடியல. ஆனா நம்ம ஹீரோயினும் அதை சிங்கிள் ஹேண்டா அழகா தோல்ல தூக்கிட்டு போறதா அங்க இருக்கிற குட்டி பசங்களாம் கை தட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த குட்டி பொண்ணு தான் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி. ஆண்களாலே தூக்க முடியாத பன்னிய ஹீரோயின் தூக்கிட்டு போறதால அங்க இருக்கிறவங்களாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. ஒரே அடியில நம்ம ஹீரோயினுமே இப்ப அந்த பன்னியோட கதையை முடிச்சிடுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோ கசாப்பு கடையில தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா அம்மா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிருப்பாங்க. அதனால தங்கச்சியை இவங்க தான் தனியா பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா கறிக்கடை தான் வச்சு வியாபாரம் பண்ணியிருப்பாரு. அதனால அதே தொழில தான் ஹீரோயினே இப்ப செய்யறாங்க. ஹீரோயினுமே பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட தான் வந்து கறியை வெட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஊர்ல இருக்க லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஹீரோயினை பத்தி காசிப் பேசுறாங்க. இவளே ஒரு ராசி கெட்டவா, இவ பிறந்த நேரம் சரியில்லாததாலதான் அவங்க அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுதான் இவளுக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ள கூட இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இப்படி நல்ல நாள் அதுவுமா இவ வெட்டுற கறியை போய் நம்மளாம் வாங்கணுமான்ற மாதிரி பேசுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்கிற ஹீரோயினும் இப்போ பன்னியை கிளீன் பண்ண தண்ணியா அந்த லேடி மேலேயே ஊத்திடுறாங்க. இப்ப ஹீரோயினுமே அவங்க வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப அந்த ஓனர் அம்மாவும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போமா, நல்ல நாள் அதுவுமா சாப்பிட்டுட்டு போவேன்னு சொல்றாங்க. இல்ல என் தங்கச்சி அங்க தனியா இருக்கா, அதனால நான் சீக்கிரமா போகணும்னு சொல்றாங்க. இவ்வளவு சின்ன வயசுலயே நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உன் தங்கச்சியை பாத்துக்கிற, இருந்தாலும் நீ ரொம்ப கிரேட்னு சொல்லி பாராட்டி இப்ப கொஞ்சம் கறியவும் இவளுக்காக கொடுத்து அனுப்புறாங்க. பக்கத்துல தான் போர் நடந்துட்டு இருக்கு, அதனால சீக்கிரமா பார்த்து ஜாக்கிரதையா வீட்டுக்கு போகணும்னு சொல்லி அனுப்புறாங்க. இது பனி பொழியிற காலம், அதனால ஃபுல்லா ஸ்னோவா இருக்கு. ஹீரோயினும் நடந்து போயிட்டு இருக்கும் போதே எதுலயோ மோதி கீழே விழுந்துடுறாங்க. நம்மளே கீழே தள்ளி விட்டது எதுன்னு பார்த்தா அங்க ஒரு ஷூ கால் தெரியுது. உடனே இவங்களுமே அங்க இருக்கிற அந்த ஸ்னோவை விலக்கி பார்த்தா உள்ள ஒரு மனுஷன் இருக்கான். அதை பாக்குற ஹீரோயினுமே பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அவனுக்கு உயிர் வேற இருக்கு. இவனை காப்பாற்றணும் தான் அவன் மனசு சொல்லுது. ஆனா அவன் கெட்டவனா இருந்தா என்ன பண்றது, நம்மளே தங்கச்சியோட தனியா கஷ்டப்படுறோம். அதனால ஹீரோயினே இப்ப அங்க வந்து கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் உயிரோட இருக்கிற ஒருத்தனை இப்படி சாக விட்டுட்டு போறோமேன்னு சொல்லி மனசு கேட்காம மறுபடியும் கிட்ட போய் பாக்குறாங்க. இவங்க தலையில இருக்கிற ஒரு ஹேர் பின் இப்ப அவனோட கையில இருக்கு. ஆக்சுவலா இது அவங்க அம்மா அவங்களுக்காக ஸ்பெஷலா கொடுத்த ஒரு கிஃப்ட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவனுமே தலையில இருந்த அந்த ஹேர் பின்னை எடுத்திருப்பான். இப்போ அவங்க அம்மாவே இவனை காப்பாத்துன்னு சொல்ற மாதிரி ஹீரோயினுக்கு தோணுது. இப்ப ஹீரோயினுமே இவனை காப்பாத்தணும்னு சொல்லி அவனை ஷோல்டர்ல தூக்கிட்டு அவங்களோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. தங்கச்சி நீங்குமே அக்கா இப்படி ஒருத்தரை தூக்கிட்டு வரத பார்த்துட்டு யாருக்கா இவன்னு சொல்லி விசாரிக்கிறா. ஹீரோயினுமே உள்ள வா சொல்றேன்னு கூப்பிடுறாங்க. இவங்களோட வீடு பக்கத்துல ஒரு அங்கிள் ஆண்டி இருப்பாங்க. அப்பா அம்மா இல்லாத இவங்க 2 பேருக்கும் அவங்க தான் துணையாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ஆண்டியுமே யார் இவனை போய் தூக்கிட்டு வரா, நீயே அப்பா அம்மா இல்லாம கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு இருக்க, இந்த ஊர்ல இருக்கிறவங்களாம் இப்படி ஒரு ஆம்பளையை தூக்கிட்டு வரத பார்த்தா உன்னை தானே தப்பா பேசுவாங்க, முதல்ல அவனை கொண்டு போய் விடுன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினும் இல்ல, இவன் ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அதனால ஹெல்ப் பண்ணலாம் தான் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. இப்ப ஆண்டியுமே சரி சரி இவனை உன் வீட்டில் வச்சுக்கினா தேவையில்லாத பிரச்சனை வரும், எங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு வான்னு சொல்லி இப்போ அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த ஆண்டியுமே நான் போய் அங்கிளை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த அங்கிள் வந்து அனிமல்ஸ்க்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருப்பாரு, அதனால் அவரை வச்சு வைத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஹீரோயின் தங்கச்சியுமே இந்த அண்ணா ரொம்ப அழகாக இருக்காங்களா, அதனால தான் ஹெல்ப் பண்ணுறியா அக்கான்னு சொல்லி கேட்குறா. அப்போ தான் ஹீரோயினும் என்னது அழகாக இருக்கானான்னு சொல்லி ஹீரோவோட முகத்தையே அப்போ தான் பார்க்குறாங்க. அப்போதான் ஹீரோவோட வயிற்றுலேருந்து ரத்தம் கசியறதை பார்த்துட்டு அதை எப்படியாச்சும் ஸ்டாப் பண்ணணும்னு ஹீரோயின் ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோயினே ஒரு மருந்தை ரெடி பண்ணி ஹீரோக்கு கொடுக்குறாங்க. இப்போ அங்கே அங்கிள் வந்துடுறாரா, ஏம்மா இவ்வளோ மருந்தெல்லாம் கொடுக்கக்கூடாது, அப்புறம் ஹீரோ ஒரேடியாக போய் சேர்ந்துருவான், கொஞ்சமாக தான் கொடுக்கணும்னு சொல்லி அவர் இப்போ வைத்தியம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹீரோட உடம்புல நிறைய காயம் இருக்கும், அதனால குணமாகறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும்னு அங்கிள் சொல்லியிருப்பாரு. அது வரைக்கும் ஹீரோயின் தான் அவரை பத்திரமா பார்த்துக்கிறாங்க. பனிக்கு நடுவுலேருந்து ஹீரோவோட துணியை கண்டுபிடிக்கிற சில சோல்ஜர்ஸுமே கண்டிப்பாக ஹீரோ உயிரோட தான் இருக்கணும், அதனால அவரை சீக்கிரமாக தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. சாங் மேடங்கிற லேடியை கட்டுறாங்க. இவங்க வேற யாரும் இல்லை, ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய யானோடைய அம்மா தான். இப்போ இவங்களுமே ஹீரோயின் போகிறத பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இல்லைன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லைனாலும் அமைதியாக கேட்குறாங்க. ஹீரோயினோட அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போதே ஹீரோயினுக்கும் யானுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக யானுக்கு அப்பா இறந்தப்போ அவருக்கு காஃபின் பாக்ஸ் வாங்குறதுக்கு கூட இவங்க கிட்ட காசு இருந்திருக்காது. ஹீரோயினோட அப்பா தான் எல்லா செலவையும் பார்த்து அவனை படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருப்பாரு. இந்த ஊர்லேயே அந்த யான் தான் நல்லா படித்து எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் பண்ணியிருப்பான். கூடிய சீக்கிரம் கவர்மெண்ட்ல வேலை செய்ய போறதால இப்போ அவங்க அம்மாவுமே அவனுக்கு வேற பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்காக ஹீரோயின் கூட நடந்த நிச்சயதார்த்தத்தையே கேன்சல் பண்ணிடுறாங்க. ஹீரோயினோட அப்பா இறந்ததுக்கு அப்புறமா யான் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவனுக்கு படிக்கிறதுக்குலாம் நம்ம ஹீரோயின் தான் கறி வியாபாரம் பண்ணி காசெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஹீரோயினோட நிச்சயதார்த்த ஆனத்தை கேன்சல் பண்ணதுக்கான காரணமா இப்போ அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, நீயே ஒரு ராசி கெட்டவன்னு சொல்லி ஜோசிக்கார் சொல்லிட்டாரு, நீ கல்யாணம் பண்ணா என் பையனோட வாழ்க்கையே வீணா போயிடும், அதனால அந்த லெட்டரை திருப்பி கொடுத்துருன்னு சொன்னதுனால ஹீரோயினுக்கும் இப்போ பயங்கரமா கோவம் வந்துடுது. லெட்டர்லாம் திருப்பி கொடுக்க முடியாது, அப்படி வேணும்னா செலவு பண்ண பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சத்தம் கேட்டு யானுமே இப்போ ஹீரோயின் கேட்டா பேசலான்னு வரான். ஆனா அவங்க அம்மாவோ இந்த ராசி
ரிலேட்டிவ் கிட்டலாம் நீ பேசாத, உன்னோட லைஃப் தான் ஸ்பாயில் ஆயிடும், அதனால உள்ள போன்னு சொல்றாங்க. ஆனா அவனும் அம்மா உள்ள அனுப்பிட்டு இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணாம நம்மளுடைய நிச்சயதார்த்த பேப்பரை கொடுத்துருன்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. இப்போ அந்த ஊர்ல இருக்க மக்கள் கிட்ட எல்லார்கிட்டயுமே எனக்கு இவனுக்குமான நிச்சயதார்த்தம் எப்போ முடிஞ்சு போச்சு, எனக்கும் இவனுக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனா அந்த லெட்டரை உனக்கு கொடுக்கணும்னா இது வரைக்கும் நான் பண்ண செலவுக்கான பணத்தை திருப்பி கொடுத்துட்டு வாங்கிக்கோன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் மனசு கஷ்டப்படுறதுனால இப்போ பக்கத்து வீட்டு ஆண்டியுமே சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் இருந்த அங்கிளும் வந்து ஹீரோ கண்முழிச்சிட்டாருன்ற விஷயத்த சொல்றாங்க. இது கிட்ட ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உடனே ஹீரோவை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோ கண்முழிச்சு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா ஹீரோயினை பார்க்குறாரு. ஆனால் ரொம்ப வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கிறதுனால ஹீரோயினுக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கு. அதனால கொஞ்சம் அடக்கொடுக்கமாலாம் உட்காடுறாங்க. ஹீரோ கிட்டேயும் அவர் யாரு பேர் என்னெல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்பதான் அவருமே அவரோட பேர் யான்ஷங் அப்படின்னு சொல்றாரு. இவர் பக்கத்து ஊர்ல நடந்த போர்ல கலந்துக்கிட்ட வீரன் சொல்றாரு. அப்ப நான் உங்க சொந்தக்காரங்க யாருன்னு சொல்லுங்க, இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு ஹீரோவுமே என்னோட அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்றாரு. அப்படின்னா உங்க கூட சண்டை போட்ட மற்ற சோல்ஜர்ஸுமே அந்த பனி கீழே தான் இருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஆனா ஹீரோ பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவர் ரத்த வாந்தி எடுக்கிறாரு. இப்போ மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரா. உடனே அங்கிளை கூப்பிட்டு இவரை பார்க்க சொல்றாங்க. இவனோட உடம்பு கண்டிஷன் ரொம்பவே சீரியஸா இருக்கு, பொழைக்கிறதே கஷ்டம்னு அங்கிள் சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயினுமே இறந்து போனவங்களுக்காகலாம் ஒரு கட்டையில பேர் எழுதி வச்சிருப்பாங்க. அதனால ஹீரோவோட பேரையும் அந்த கட்டையில எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோ இறந்துட்டா அடக்கம் பண்றதுக்கு கூட ஹீரோயின் கிட்ட காசு இல்லைன்னு சொல்லி தங்கச்சி கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. உயிரோட இருக்கும் போது ஹீரோக்காக இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கா இந்த மரத்துண்டை பார்த்ததுமே அந்த அங்கிளே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. ஏமா அவன் இன்னும் சாகலமா, அதுக்குள்ளே இதெல்லாம் ரெடி பண்ணாதன்னு சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை, நல்லபடியா பொழைச்சிட்டான், ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்தா போதும் அவன் காயெல்லாம் சரியாயிடும் சொல்லி அங்கிள் சொல்றாரு. ஆனா இதுக்கப்புறம் ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அவருக்கு வெளியில இருந்து தான் மருந்தெல்லாம் வாங்கணும், அதுக்கு நிறைய செலவாகுன்ற விஷயத்த அங்கிள் சொல்றாரு. இதனால ஹீரோயினுக்குமே இப்போ கொஞ்சம் கவலையா இருக்கு. ஹீரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு எப்படி ரெடி பண்றதுன்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க தலையில இருக்கிற ஹேர் பின் ஞாபகம் வருது. அவங்க அம்மா ஞாபகமா இருக்கிறது இந்த ஒரு பொருள் தான். ஆனா இப்ப இதையும் ஹீரோக்காக வைக்கணுமான்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து பனி கொட்ட ஆரம்பிக்குது. அதே அவங்க அம்மா இவங்களுக்காக சொன்ன அறிகுறியா எடுத்துக்கிட்டு இப்ப அந்த ஹேர் பின்னை வித்து ஹீரோவை காப்பாற்றணும்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப அடகு கடையில வந்து அந்த ஹேர் பின்னை வைக்க வந்தா அவனும் கம்மி காசு தான் தருவேன்னு சொல்றான். ஆக்சுவலா ஹீரோயின் கிட்ட இருக்கிறது ரொம்ப ரேரான ஒரு சில்வர் ஹேர் பின். இதுக்கு நிறைய காசு கொடுக்க வேண்டியது வரும். அந்த கடைக்காரனும் ஏமாத்தி ஹீரோயின் கிட்ட இப்ப கம்மி காசுக்கே அந்த ஹேர் பின்னை வாங்கிக்கிறான். இந்த காசை வச்சு ஹீரோயினுமே இப்போ 2 பன்னிக்குட்டியை வாங்கிட்டு போறாங்க. அதுல ஒரு கடைக்காரருமே இந்த பன்னியை வெட்டினா அதுல பாதி கறி எனக்கு கொடுத்துருமான்னு சொல்லி வியாபாரம் பேசிடுறாரு. ஏன்னா ஹீரோயினோட அப்பா ஆல்ரெடி கறி வியாபாரம் பண்ணியிருப்பாரு, அதனால நம்பிக்கையே ஹீரோயின் கிட்ட வாங்கலாம்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஹீரோயினுமே பன்னியோட போறத ஹீரோ வீட்டு ஜன்னல்ல இருந்து பாத்துட்டு இருக்காரா. ஹீரோயினுமே உடனே ஏதோ தெருவில் போற பன்னி மாதிரி சும்மா பில்டப்லாம் பண்றாங்க. இப்ப ஹீரோவுமே விசில் அடிக்கிறாரு. உடனே ஒரு பறவை பறந்து வருது. ஆக்சுவலா இது வந்து ஒரு தூது பறவை, இவருடையது தான். இப்போ அதோட காலில இருந்து ஒரு துண்டு சீட்டை எடுக்கிறாரு. அதுல நீங்க பத்திரமா இருக்கீங்களா, நீங்க எங்க இருக்கீங்கன்றத எங்களுக்கு தெரிய வைங்கன்னு எழுதியிருக்காங்க. இப்போ ஹீரோ இருக்கிற ஊரு பேரை எழுதி மறுபடியும் அந்த புறா மூலியமா தூது அனுப்புறாரு. ஹீரோயினோட கிராமத்துக்கு பிரைம் மினிஸ்டர் வெய்யிங்கிறவருடைய ஆட்களை அனுப்பி ஹீரோவை தேடிட்டு இருக்காரு. இந்த ஊரை சேர்ந்தவங்கன்றதுக்காக எல்லார்கிட்டயுமே ஒரு சர்டிபிகேட் இருக்கும். அந்த சர்டிபிகேட் இல்லாம யாரெல்லாம் இங்க தங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றாங்க. இப்போ ஒவ்வொரு வீடா போய் எல்லாரையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஹீரோவுமே ஜன்னல் வழியா பாக்குறாரு. இப்போ ஹீரோயினுமே என்ன நடக்குதுன்னு விசாரிக்கும் போதுதான் யாரெல்லாம் சர்டிபிகேட் இல்லாம அகதியெல்லாம் வந்து இங்க தங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே சோல்ஜர்ஸ் கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கிறதா சொல்றாங்க. அச்சோ ஹீரோ கிட்ட சர்டிபிகேட் இருக்கா இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்க. ஹீரோவுமே யாராச்சும் மேல வந்தா அட்டாக் பண்ணணும்ன்றதுக்காக ஒரு குச்சியை கையில வச்சிருக்காரு. ஹீரோ போர்ல குச்சியை வச்சு கூட ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை அட்டாக் பண்ணியிருப்பாரு. அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இப்போ ஹீரோயின் தான் மேல வராங்க. உங்ககிட்ட நீங்க இந்த நாட்டை சேர்ந்தவருன்றதுக்காக சர்டிபிகேட் இருக்குதான்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஆனா ஹீரோவுமே போர் நடக்கிறப்போ நான் தொலைச்சிட்டேன்ற விஷயத்த சொல்றாரு. இப்போ ஹீரோயினுமே எப்படியாச்சும் ஹீரோவா காப்பாற்றணும்னு சொல்லி ஒளிய வைக்கிறதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோவோ எனக்காக நீ கஷ்டம்லாம் படாத, நான் இங்கேருந்து போயிடுறேன்னு சொல்றாரு. ஆனால் ஹீரோயினுமே நான் தானே உங்களை அங்கேருந்து தூக்கிட்டு வந்தேன், அதனால கண்டிப்பாக உங்களை நான் காப்பாற்றுவேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற ஹீரோக்குமே ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ ஹீரோயினோட வீட்டுக்கு சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து இங்கே யாரெல்லாம் இருக்கிறீங்கன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினுமே நானே தங்கச்சியும் தான் இருக்கோம், எங்கள் வீட்டில் வேறு யாரும் இல்லைன்ற விஷயத்த சொல்கிறாங்க. அவங்களும் இப்போ ஹீரோயினோட வீடு ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஹீரோயின் கிட்டேயும் யாராச்சும் இருந்தால் உண்மையை சொல்லிவிடு, இல்லைனா உனக்கு மட்டும் இல்லை உன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கும்னு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினுமே யாருமே இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இப்போன்னு பார்த்து ஒருத்தன் ஒரு துணியில் ரத்தக்கரை இருக்குன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து காட்டிடுறான். ஆக்சுவலாக இந்த ரத்தக்கரை என்னோட பன்னியை வெட்டும் போது கத்தியை தொடச்சேன், அதனால தான் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி ஹீரோயினுமே சமாளிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினும் பன்னி வளர்க்குற அந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்தா அங்கே சில ஆயுதங்கள்லாம் இருக்குது. அது ஆக்சுவலாக எல்லாமே கசாப்பு கடை கத்திங்க தான்.
அப்போவும் அந்த சோல்ஜர் போகாமல் ஹீரோயின் கிட்ட யாராச்சும் இருந்தால் சொல்லிடு, இல்லைனா உன்னை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. இப்போ அங்கே அண்டர் கிரவுண்டில் ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து சவுண்டு வருது. உடனே அந்த சோல்ஜர்ஸுமே அதை போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஹீரோயினோட தங்கச்சி தான் அதுக்குள்ளேருந்து வராங்க. கேட்டால் நாங்கள் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருந்தோம்னு சொல்லி தங்கச்சியுமே சொல்லிடுறா. ஆக்சுவலாக ஹீரோயின் தான் தங்கச்சி அங்கே ஒழிச்சு வச்சிருப்பாங்க, அப்போ தான் இவங்களோட கவனத்தெல்லாம் திசை திருப்பத்துக்காக. இப்போ கடைசியாக பண்ணிங்க இருக்கிற அந்த இடத்த மட்டும் தான் பார்க்கணும். அங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் சர்ச் பண்ணிட்டு வா, நாங்கள் அடுத்த வீட்டுக்கு போகிறோம்னு சொல்லி எல்லாம் கிளம்பிடுறானுங்க. அங்கே இருக்கிறவனுமே எனது நான் பண்ணி வளர்க்குற இடத்தெல்லாம் போய் பார்க்கணுமான்னு சொல்லி கடுப்பாக போகிறான். ஆனால் ஆக்சுவலாக அங்கே தான் ஹீரோவுமே ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே பண்ணிங்களோட கழிவெல்லாம் கீழே கொட்டி கிடக்கும். அதனால ஹீரோயினுமே பார்த்து போங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களா. அதை பார்த்ததுமே அவனுக்குமே வாந்தி வர மாதிரி இருக்குது. ஆளை விடுறா சாமின்னு சொல்லி அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். இப்படி ஹீரோயினுமே ஹீரோவை வெற்றிகரமாக காப்பாற்றிடுறாங்க. இப்போ ஹீரோக்கு உடம்பு சரியில்லாமல் ரொம்ப நேரமாக அதுக்குள்ளே இருக்க முடியாதுன்றதால ஹீரோயினுமே வேகமாக போய் அவரையும் அங்கேருந்து வெளியே கூப்பிட்டு வராங்க. ஆனால் ஹீரோக்குமே ஹீரோயின் நமக்காக இவ்வளோ பண்ணுறாளேன்னு சொல்லி இப்போ அவர் மேலே கொஞ்சமாக ஃபீலிங்லாம் வருது. அதனால ஹீரோயினியை வச்சு கண் வாங்காமல் பார்க்குறாரு. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. ஹீரோ யார், எதுக்காக அவர் பிரைம் மினிஸ்டர் கிட்ட இருந்து இப்படி ஒளிஞ்சிருக்காரு, எல்லாத்துக்குமான ரீசனை அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நம்ம பார்க்கலாம். இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வர வீடியோஸையும் பார்க்க முடியும்.